ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட மத்தவங்க ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய வகையில் உங்களது குடும்ப நண்பர்களே இன்றைக்கு மட்டும் அத செய்யாம இருந்தீங்கன்னா சரி, உங்களது காதல் வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவன் அருளால் அனைவரும் பூர்ண செல்வம் பெற்று அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட, மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்து வாழ்வில் மேலும் மேலும் உயர்ந்திட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு மிகுந்த நல்ல நன்மைகளை தரும் சிறப்பான சதுர்த்தி தினம் என்பதால் விநாயகர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களது காரிய தடைகள் அனைத்தையும் நீங்கள் நீக்கிக்கொள்ள அது உதவிகரமா இருக்குங்க. வளர்பிறை சதுர்த்தியான இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் உகந்த தினம். இன்றைய தினம் விரதம் இருப்பதற்காக விரதம் இருந்து கணநாதனை வழிபட்டு சிறப்பு பெறுங்கள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 11 கூடியவன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. மேலும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசியையும் ராசி அதிபதியான புதன் பகவானையும் பார்க்கிறார். இது எல்லாமே சூப்பரான கிரக அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே இப்பொழுது காணாமல் போகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிரான பல நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ்கள் கூட, பஞ்சாயத்துகள் கூட இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரம் மிகப்பெரிய வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரமும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த பணம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, நினைச்ச மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிதி நன்மையோடு காணப்படுவீங்க. பொருளாதாரம் நல்ல வலுவாகவே இருக்குங்க. மேலும் நீங்கள் வசூல் செய்யணும்னு நீங்க நினைச்ச சில டார்கெட் பண்ண சில விஷயங்கள் இன்றைய தினம் பணம் வசூலாகி உங்களுக்கு பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே சூப்பரான நாளா இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இந்த காரியம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு வச்சிருந்த சில காரியங்கள் தானாக நடப்பதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். அந்த மாதிரியான காரியங்கள் நடப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான உற்சாகமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுதுங்க. குடும்பத்துல அமைதி கண்டிப்பா இருக்கு. நல்ல ஒரு ஒற்றுமையா இருப்பீங்க. உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே மத்தவங்க ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு மதிப்பான ஒரு நாளா இன்னைக்கு அமையும். மேலும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்களது பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டுங்க. காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகளை பெறும் என்பதால் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சமூக வாழ்வை விட உடல் நலத்திற்கு முக்கிய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. நீங்கள் தொண்டு பணிகள், சமூக பணியில் ஈடுபடலாம். ஆனால் உங்களை ஹெல்த் முதல்ல நீங்க பாத்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. நீங்கள் யோசிச்சு பார்க்க சில விஷயங்கள் இருந்து கூட உங்களுக்கு இன்னைக்கு வருமானங்கள் வரக்கூடிய யோகம் இருக்கு. அப்படி கிடைக்கக்கூடிய வருமானங்கள் மூலமாக உங்களது நிதிச்சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சிறிய பயணம் நீங்கள் மேற்கொள்ள சௌகரியமாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அமையுங்க. கடினமான வேலைகள் இன்னைக்கு இருந்தாலும் தினசரி வாழ்விலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த ஓய்வு நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. காதலரின் நடத்தையில் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா உறவு வலுப்படாதுங்க. எனவே உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை செய்திடாதீங்க நண்பர்களே. உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கா அல்லாது ஏதாவது ஷாப்பிங் போறது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையுங்க. இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த இல்வாழ்க்கை துணையின் சிறப்பு கவனத்தை நீங்க பெறுவீங்க. ஸ்பெஷலாக உங்களது வாழ்க்கை துணை இந்த தினம் உங்களுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க. இன்னைக்கு இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியா ஹாப்பியா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை உங்களது குழந்தைகளோடு செலவிடுங்க. குழந்தைகளோடு நீங்கள் பேசி சிரித்து விளையாடும் அந்த நேரமானது உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியை வாரி வாரி தரக்கூடியதாக அமையும். எனவே மகிழ்ச்சிகள் உங்க கையில இருக்கு.
கண்டிப்பா பொருளாதார நெருக்கடியும் நீங்கும் என்பதால் சூப்பரான ஒரு நாளுங்க இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னு வைங்களேன், ஜோதிட ரீதியா நம்ம என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்று ஜோதிடன் ஒரு நண்பனாக வழிகாட்டுதல் செய்யுங்க. அதை தினசரி நீங்க ராசி பலன்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே. தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா நம்ம தினசரி ராசிபலன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக பலன் பெற முடியும் என்பதால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் டார்க் ப்ளூ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு அடர் நீலம் நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் எண் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு பொது காரியங்களை நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க. சில போட்டிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. போட்டிகள் இருந்தால் தான் நீங்க உங்க காரியங்களை இன்னும் சிறப்பாக வேகமாக செய்ய முடியும் என்பதால் போட்டிகள் ஏதாவது நீங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் நீங்க கலந்துக்கங்க. நீங்களே ஒரு போட்டி போடுங்க. மற்றவங்களோட நான் இந்த சீக்கிரமா செய்து முடிப்பேன் சொல்லிட்டு நீங்க போட்டி போட்டு செயல்படுங்க. அது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கண்டிப்பாக தருங்க. தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு காரியங்களை செயல்படுவீங்க. பொது காரியம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னின்று தன்னம்பிக்கையோடு நடத்துவீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல புகழை தருங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக மகிழ்ச்சியை பெற முடியும். கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க. இந்த தினம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக அளிக்கும். பெற்றோர்களும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க அவங்க ரெடியா இருப்பாங்க. எனவே உங்களது பெற்றோர்களின் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு. புதிய புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சுபகாரியம் தொடர்பான பணிகளில் நீங்க கூடுதல் பொறுப்புகளோடு செயல்படுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். பெரியவர்கள் இன்றைய தினம் நல்ல ஆலோசனைகள் தருவாங்க. அதன் மூலமாக உங்களது மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல மனத்தெளிவு ஏற்படும். எனவே பெரியவர்களின் ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகளை தீர்க்க உதவிகரமாக இருக்கும் என்பதால் அதை கேட்டு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவும் பிடிச்சிருக்குது, ஆனால் லைக் பட்டன் தான் அழுத்தாமல் போயிடுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக தான் தெரியுங்க. எனவே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவானாலும் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. நீங்களும் அதன் மூலமாக பெனிஃபிட் பெறலாம். மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.